லிட்டரலாக சொல்ல போனால் நம்ம ஊரில் ஃபீமேல் டாக்ஸுக்கு நடக்கிறது மேட்டிங் இல்லைங்க, இட்ஸ் டிப்பிக்கலி ரேப்பிங். நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்கள் ஃபீமேல் டாகை எப்படிலாம் மேட் பண்ணலாங்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்பர் 1, நேச்சுரல் மேட்டிங். நேச்சுரல் மேட்டிங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ். இதில் எந்த விதமான ஹியூமன் அசிஸ்டன்ஸும் இல்லாமல் ஒரு மேல் டாகும் ஃபீமேல் டாகும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிப்பாங்க. இதில் கன்செப்ஷன் ரேட்டு 90% மேலே இருக்குங்க. நம்பர் 2, அசிஸ்டட் மேட்டிங். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் டாகை ஒரு அசிஸ்டன்ட் வச்சு ஹேண்டில் பண்ணிவிட்டு மேல் டாக் அலோவ் பண்ணி மேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அசிஸ்டட் மேட்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி அசிஸ்டட் மேட்டிங் நம்ம பண்ணும்பொழுது அதில் உங்கள் ஃபீமேல் டாக்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாயை கட்டி அந்த மாதிரி மேட் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கங்க. இந்த அசிஸ்டட் மேட்டிங்கோட கன்செப்ஷன் ரேட்டும் 75%க்கு மேலே இருக்குங்க. 3வது மெத்தட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுங்க. நம்ம எப்படி வீட்டில் கேட்டிலுக்கெல்லாம் நம்ம டாக்டர் வந்து ஒரு ஏஐ கன் வச்சு இன்செமினேஷன் பண்ணுறாரோ அந்த மாதிரி சில லிக்விட் செமெண்ட்ஸ் இல்லைனா ஃப்ரோசன் செமெண்ட்ஸை ஃபாரின்லேருந்து சில ப்ரீடர்ஸ் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுங்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுறோம். இதோட கன்செப்ஷன் ரேட் 35 to 40% தாங்க இருக்கும். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா மேட்டிங் மெத்தட்ஸ்லையும் மேல் இருக்க இடத்துக்கு தாங்க ஃபீமேல் போகணும். ஏன்னா ஃபீமேல் இடத்துக்கு மேல் வந்தால் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகிடும், அவங்களுக்கு மேட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் பெட்டோட மேட்டிங் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.